வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸோட அஃபிலியேட்டட் காலேஜஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கான இன்ஃபர்மேட்டிவான யூஸ்ஃபுல்லான வீடியோ இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் நான் யாருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ April 25 எக்ஸாம் வந்து 6th செமஸ்டர் ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் எழுதியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, மற்றவங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் இருக்குது, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கேளுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபைனல் செமஸ்டர் எழுதியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து நீங்கள் ஜாப் சர்ச் பண்ண போகிறீங்க, இல்லைனா ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 5 செமஸ்டரோட யூனிவர்சிட்டி ரிசல்ட்டு தேவை, கண்டிப்பாக தேவை இல்லையா? நிறைய பேர் வந்து யூனிவர்சிட்டி ரிசல்ட்டை வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்க, ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சுருந்துருப்பீங்க, உங்களோட ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் இருக்காது, அதனால டெலீட் ஆகிருக்கும், இல்லை ஃபோன் ப்ராப்ளத்தால் டெலீட் ஆகிருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த ரிசல்ட்டு தேவை. எதுக்காக தேவை? உங்களோட ஜாபுக்கோ ஹையர் ஸ்டடீஸ்க்கோ இல்லையா? உங்களுக்கான ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸோட லிங்க் ஒன்று கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். நீங்கள் அந்த லிங்க்கில் போனீங்க அப்படின்னா உங்களோட 4 செமஸ்டரோட ரிசல்ட்ஸை உங்களால் ஒரே ஒரு லிங்க்லேயே எடுத்துட முடியும். ஓகேவா? 4 செமஸ்டர் ரிசல்ட்டையுமே நீங்கள் எடுத்துக்க முடியும். 5th செமஸ்டரோட ரிசல்ட் இன்னுமே உங்களுக்கு ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ 5th செமஸ்டரோட லிங்க்கு நான் தனியாக கொடுக்குறேன், மற்ற 4 செமஸ்டரோட லிங்க்கும் நான் தனியாக கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த லிங்க்கில் இருக்கக்கூடிய மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கும் சரி, ஹையர் ஸ்டடீஸ்க்கும் சரி, மற்ற பர்பஸ்க்கும் சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்னும் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்லேருந்து உங்களுக்கு ஒரிஜினல் மார்க் ஷீட் வரலை இல்லையா? ஸோ இந்த மார்க் ஷீட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போய் காலேஜில் அட்டஸ்டேஷன் வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட அந்த ஜாப் பர்பஸ்க்கோ எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கோ சப்மிட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை, செகண்ட் இயர்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் உங்களோட ஃபஸ்ட்டு 2 செமஸ்டரோட ரிசல்ட்டை அந்த லிங்க்கில் இருந்து எடுக்க முடியும். இப்போ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன், நீங்கள் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 3rd இயர் போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு 2 செமஸ்டரோட ரிசல்ட்டை இந்த லிங்க்கில் இருந்து எடுத்துக்க முடியும். 3rd செமஸ்டர் ரிசல்ட் வந்து உங்களுக்கு இப்போது ரிசல்ட் வந்தது இல்லையா, அதில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ 2 லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மேம் எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், நீங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சம்மந்தப்பட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்க இல்லையா? இப்போ 3rd இயர் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். உங்களோட ரிசல்ட் எல்லாம் பிடிஎஃபாக கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட மெயிலில் பத்திரமா நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. யூனிவர்சிட்டியில் ஒரு லிங்க்கில் 4 செமஸ்டர் ரிசல்ட் இப்போ இருக்கிறதுனால இப்போ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரச்சனை இல்லை. பட் இது ரெகுலராக இருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க அந்த 4 செமஸ்டர் ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி முதல்ல சேவ் பண்ணி மெயிலில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த இயரில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும், உங்களோட எந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களோட ரிசல்ட் எல்லாம் எப்போவுமே சேவ் பண்ணி பிடிஎஃபாக மெயிலுக்கு அனுப்பி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ரொம்பவே